ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பர்த்டே பார்ட்டி நடந்தது என்னுடைய காலேஜில். அந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு பர்த்டே அப்படிங்கிறது. அதுவும் காலேஜில் வேலை பார்க்கும் பொழுது அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து கட் பண்ணுறது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். யாருக்கு பர்த்டே ஆனாலுமே இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. இது நான் காலேஜுக்கு போகிற ரோடு. இது என்னோடய வீட்டுக்கும் காலேஜுக்கும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். காலையில் 20 கிலோமீட்டர்ஸு ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங்கு 20 கிலோமீட்டர்ஸு ட்ராவல் பண்ணணும். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர்ஸு நான் ட்ராவல் பண்ணுவேன். இந்த 20 கிலோமீட்டர்ஸுமே வழிநெடுக மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் வெயில் தெரியாமல் மழை வர்றது நமக்கு தடுக்கும். ரொம்ப நனைய மாட்டோம், ஃபுல்லாக கவர் பண்ணிக்கும். இந்த மாதிரி ரூட்டில் தான் நான் போயிட்டுருந்தேன். இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு மரமாக, எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு மரமாக வெட்டிகிட்டே இருக்காங்க. இதனால் அந்த இடத்துல வெயில் குறைய ஆரம்பிச்சிரும். எதுக்காக வெட்டுறாங்க அப்படின்னா, ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் வெட்டிகிட்ருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டே மரங்கள் நடும். இருந்தாலும் அது வரைக்கும் மரங்கள் வளர்கிற வரைக்கும் கஷ்டம்தான் இல்லையா? இது வரைக்கும் நிழல் கொடுத்துட்ருந்த இந்த ரோடு, இது என்னோடய வீடு. இந்த வீட்டிலேருந்து தான் நான் டெய்லி ட்ராவல் பண்ணுவேன். தினமும் இது வரைக்குமே நிழல் கொடுத்துட்ருந்த இந்த ரோடு இனிமே நிழல் கொடுக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மரங்கள் எல்லாமே வெட்டிட்டு ரோடை அகலப்படுத்திகிட்ருக்காங்க. காலேஜுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எங்களுடைய காலேஜில் 2 பேருக்கு பர்த்டே. ப்ரொஃபஸர் ஒருத்தர், ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர், 2 பேருக்குமே பர்த்டே. இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபு, இவர் ப்ரொஃபஸரு. லேடிஸ் ஸ்டாஃப் அவங்களுக்கு மாலையும் கிரீடமும் வைக்கிறாங்க. 2 பேருக்கு பர்த்டே ஒரே நாள் அப்படின்றதுனால 2 பேரும் சேர்ந்து தான் கேக்கை கட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபுல்லாகவே எல்லார் மேலேயுமே புதுசாக தெரிக்கிறாங்கல்ல, அந்த க்ரீம் மாதிரி வருது, அதை எல்லார் மேலேயும் தெரித்து விட்டாங்க. கேக் மேலேயும் தெரித்து விட்டாச்சு. இப்போ 2 பேருமே சேர்ந்து தான் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு, அவங்களுக்கு மற்றவங்க விட்டு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கு நாள் கழிஞ்சது.